ஹலோ கைஸ், வண்டியை வந்து சர்வீஸ் பண்ண போகிறேன். கம்பெனிலே கொடுத்து சர்வீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக 20,000 13,000 லாஸ்ட் சர்வீஸ் பண்ணியிருந்தேன். இப்போ 23,000 பண்ணணும். ஆனால் வண்டி 26,000 கிட்ட ஓடிடுச்சு. சர்வீஸ் பண்ண முடியாமலே போயிடுச்சு. சரி, ஓகே, இப்போ போய் இன்றைக்கி சர்வீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிகிட்டு இருக்கேன். சைடு மிரர், பவர்டு சைடு மிரர் ஒர்க் ஆகலை. வண்டியில் சவுண்ட் சிஸ்டம் ஒர்க் ஆகலை. எதுவும் ஃபியூஸ் போயிடுச்சா என்னன்னு தெரியல. நானும் ஃபியூஸ்லாம் தேடி பார்த்தேன், என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஸோ அதனால் அதை அப்படியே விட்டுட்டேன். கம்பெனியில் கொடுத்துருவோம், வாரண்ட்டி தான் இருக்குது, 1 இயர் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனிலே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். பார்க்குறேன் எவ்வளோ செலவாகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். வண்டி ரொம்ப அழுக்காக இருக்குது. இன்னொன்று இன்ஜின் சவுண்டே எனக்கு வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகின மாதிரி தெரியுது, சர்வீஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால. பார்ப்போம். வண்டியை சர்வீஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். 7,500 பில்லு போட்டிருக்கானுங்க. ஸ்பார்க் ப்ளக் இதெல்லாம் மாற்றணுமானே தேவையில்லை. ஆனால் ஸ்பார்க் ப்ளக்லாம் மாற்றிருக்கு. நம்ம வெளில சர்வீஸ் பண்ணுறத விடவும் கம்பெனியில் சர்வீஸ் பண்ணோம்னா வண்டியில் வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. வண்டியில் கிளச்செல்லாம் முன்னாடி கொஞ்சம் இதுவாக இருக்க மாதிரி இருந்துச்சு. இப்போ அது மாதிரிலாம் இல்லை, எல்லாமே கிளியராக இருக்குது. ஓகே தான், கம்பெனி சர்வீஸு அந்த ஒர்த்தான இது இருக்குது. அந்த பில்லு வாங்கின பில்லை வந்து இதில் அட்டாச் பண்ணி வைக்கிறேன், என்ன நல்லா சர்வீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு.